ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நாம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ். சிக்னல்ஸ் பார்த்துட்டோம், சிஸ்டம்ஸ் பார்க்காம இருக்க முடியாதுல்ல. எஸ், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அண்டு டைனாமிக். செகண்ட் பார்த்தீங்கன்னா லீனியர் அண்டு நான் லீனியர். மூணாவது காசல் அண்ட் நான் காசல் ஆர் ஆன்டி காசல். இது ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஏன்னா இந்த காசல் நான் காசல் பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எஸ், எல்லாமே முக்கியம்தான், இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டேபிள் அண்டு அன்ஸ்டேபிள். இன்வெர்ட்டிபிள் அண்டு நான் இன்வெர்ட்டிபிள். ஓகே, இதில் நம்ம ஒன்று ஒன்றா என்ன செய்யலாம், தனித்தனியாக பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம ஒரு சின்ன பார்ட், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு பார்ட் என்னென்னா ஸ்டாட்டிக் அண்டு டைனமிக். ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நிமிஷம் வந்தாலே பெரிய விஷயம். ரொம்ப சின்ன வீடியோ தான். நான் வந்து ஒரு பாட்டுக்கும் தனித்தனியாக வீடியோ கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, எஸ், ஸ்டாட்டிக் அண்டு டைனமிக். ரைட், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். இது மெமரிலெஸ் சிஸ்டம். என்னது? மெமரி லெஸ் சிஸ்டம். இது என்ன? இது மெமரி சிஸ்டம். இது என்ன? இது மெமரி சிஸ்டம். எப்படி நம்ம சொல்லலாம்? ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது என்னன்னா சிஸ்டம் that do not have memory are called as static system. அதே மாதிரி டைனமிக் எப்படி சொல்லலாம்? சிஸ்டம் that have memory that called dynamic system. ஓகேங்களா? எஸ், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி தான் கொஷின் வரப்போகுது, கரெக்டுங்களா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 1, ஒரு சிம்பிளான கொஷின்லேருந்து இதை நம்ம கொண்டு போகலாம். இப்போது ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என். இதுலேருந்து கொஷின் பெருசாக வராது, பட் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக் மிக்ஸ் பண்ணி கேள்வி வரும். ஸ்டாட்டிக் அண்ட் காசல் அந்த மாதிரி வரும். ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக், இதான் வந்து கொஷின் வைங்களேன். ரொம்ப சிம்பிள். என்ன பாருங்க, ஸ்டாட்டிக் அப்படின்னா நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? ரொம்ப சிம்பிளாக n ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும்? ஒய் ஆஃப் 0 ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 0 தான் வரும். ஏதாவது மெமரி இருக்கா? இல்லை. அதாவது எதுவுமே பாஸ்ட்டையோ இல்லை ஃப்யூச்சரையோ டிபெண்ட் பண்ணல, ஓகேங்களா? ஒய் n ஈக்குவல் டு 1 போடுங்க. ஒய் ஆஃப் 1 ஈக்குவல் டு என்ன வரும்? எக்ஸ் ஆஃப் அதுவும் 1 தான் வரும். n ஈக்குவல் டு 2ன்னு போடுங்க. ஒய் ஆஃப் 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 2 தான் கிடைக்குது. ஸோ இது என்ன தான்? therefore மெமரிலெஸ் சிஸ்டம். மெமரிலெஸ் சிஸ்டம் ஆர் ஸ்டாட்டிக் சிஸ்டம். அவ்வளோதான். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. எக்ஸாம்பிள் நம்பர் 2 பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ட் வந்து கிளியராக புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் நம்பர் 2 பாருங்கள். ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக்னு கேட்குறாங்க. ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக். இதான் வந்து கொஸ்டின்.
ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும், n ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும், y ஆஃப் 0 தான் கிடைக்க போகுது, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. எக்ஸ் ஆஃப் 0 கிடைக்குது, அப்போ ஸ்டாட்டிக்காக முடிவு பண்ணக்கூடாது. n ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும், y ஆஃப் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் என்ன வரும், 1. அப்போ இப்போ ஸ்டாட்டிக் தானே சார், முடிவு பண்ணாதீங்க. n ஈக்குவல் டு 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது y ஆஃப் 2 அப்படிங்கிறது என்ன கிடைக்குது, எக்ஸ் ஆஃப் 2 ஸ்கொயர் 4. ஸோ ஃபியூச்சர் வேல்யூ, ரைட். ஸோ இது என்ன கிடையாது, இது மெமரி சிஸ்டம். இது என்ன சிஸ்டம், மெமரி சிஸ்டம் அல்லது டைனமிக் சிஸ்டம் ஆர் டைனமிக் சிஸ்டம். புரிஞ்சுதா? இது ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட் தான், ரொம்பலாம் இதுக்கு நீங்கள் வந்து மெனக்கடவே தேவை இருக்காது. அப்போ ஏன் சார் இந்த கிளாஸுக்கு இத்தனை எக்ஸாம்பிள்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்க்குறது ரொம்ப நல்லதில்லை. என்னுடைய மெயின் ப்ரைமரி கோல் உங்களை புக்கு எடுக்க வைக்கக்கூடாது, அந்தளவுக்கு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறது மட்டும்தான். ஓகே யா, 3வது எக்ஸாம்பிள் பாருங்கள். y ஆஃப் n ஈக்குவல் டு a ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் n மைனஸ் a. இதான் வந்து கொஷின். ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக் கேட்கலாம் இந்த கொஷின், இதே மாதிரி கொஷின். ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக் என்ன வரும் சார், ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், y ஆஃப் n, இதெல்லாம் சின்ன வயசில் படித்தது. y ஆஃப் n ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் n மைனஸ் 0 வருமா, எஸ் 0 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் n மைனஸ் ஏக்கு பதிலாக 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் n மைனஸ் 2 வருமா, ப்ளஸ் blah blah blahன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போது ஸோ பாருங்கள், இங்கே என்ன வந்துடும், y ஈக்குவல் எக்ஸ் ஆஃப் n மட்டும் தான் கிடைக்கும். கரெக்டாக நாங்கள் சிம்பிளாக போட்டுறேன், ஸ்டெப்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இப்போ பாருங்கள், n ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், y ஆஃப் 0 ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் 0 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் n. சாரி, n பதிலாக 0 போட்டால் மைனஸ் 1, எக்ஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் 2 ப்ளஸ் பிளா பிளா பிளான்னு போய்கிட்டே இருக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது ஓகே. பட் இதை பாருங்கள், பாஸ்ட் வேல்யூ வந்தாலும் என்ன தான், மெமரி தான். ஓகே, மெமரி சிஸ்டம் அதாவது டைனமிக் சிஸ்டம். ஓகே, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இது எக்ஸாம்பிள்னு கூட சொல்ல முடியாது. ஓகே, இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கிளாஸில் இதுக்கான சொல்யூஷனும் நம்ம என்ன செய்யலாம், அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸில் இல்லை. y ஆஃப் n ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் n மைனஸ் 1. இது ஸ்டாட்டிக் அல்லது டைனமிக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட். இந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து கொடுங்க. ரொம்ப ஈஸியான கொஷின் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடெலாம் எதுவும் கொடுக்கல. ஓகேவா? இது ஒரு ஈஸியான ஒரு கொஷின் தான் கொடுத்துருக்கேன். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம லீனியர் நான் லீனியர் பற்றி, அப்புறம் அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம ஒரு டைப்புக்கும் ஒரு வீடியோ போடலாம். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.